இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கல்ல? இப்போ உங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். எங்க தெரியுமா? ஒரு ஸ்கூலுக்கு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். ஆமாங்க, இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பக்கத்திலே போய் பார்க்க போறோம். இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையில் வர கேரக்டர்ஸை உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் பார்த்துருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கதையில் வர மாதிரி கதாபாத்திரங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கதை கேட்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வார இறுதி விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை காலை வகுப்பினில் நுழைகிறார் ஆசிரியை சுமதி. அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அது வகுப்பறைக்குள் நுழையும் போதே மாணவர்களை பார்த்து லவ் யூ ஆல் என்று சொல்வதுதான். சொல்வது பொய் என்று அவருக்கே தெரியும். ஆம், அந்த வகுப்பில் உள்ள ஒரே ஒரு மாணவனை மட்டும் அவரால் நேசிக்க முடியவில்லை. ஒழுங்காய் உடுத்தாத, எதிலுமே ஒழுங்காய் இல்லாமல் சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு சிறப்பு தன்மையும் இல்லாத டெடி என்கிற தியோடர். அவனிடம் மட்டும் ஆசிரியை சுமதி நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமானது. எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் அவனையே உதாரணமாக காட்டினார். எந்த நல்ல விஷயத்திற்கும் அவனை நிராகரித்தார். அவ்வாண்டிற்கான காலாண்டு பரீட்சை வந்தது. வகுப்பாசிரியர்களிடமிருந்து தலைமை ஆசிரியரின் கையெழுத்திற்கு அனுப்பப்பட்டது. ரிப்போர்ட்டுகளை பார்வையிட்டு கையொப்பம் இட்டு கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியை சுமதிக்கு அழைப்பு விடுத்தார். அவர் வந்ததும் முன்னேற்ற அறிக்கை என்பது ஒரு பிள்ளையின் முன்னேற்றத்தை அறிவிக்க வேண்டும். தன் பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றோருக்கு தர வேண்டும். நீங்கள் எழுதியிருப்பதை பார்க்கும்போது பெற்றோர் அவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று டெடியின் முன்னேற்ற அறிக்கையை சுட்டிக்காட்டி கூறினார். ஆசிரியை சுமதியோ, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனை பற்றி எழுதுவதற்கு என்னிடம் ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை என்றார். தலைமை ஆசிரியர் அலுவலக ஊழியர் ஒருவரிடம் டெடியின் கடந்த கால முன்னேற்ற அறிக்கைகளை கொண்டு வந்து சுமதியிடம் கொடுக்குமாறு பணிந்தார். அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டன. அனைத்தையும் எடுத்து படிக்கிறார் சுமதி. 3ஆம் வகுப்பு அறிக்கையில் வகுப்பின் மிக திறமையான மாணவன் டெடி என இருந்ததை கண்டு தான் வாசித்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார் சுமதி. 4ஆம் வகுப்பு அறிக்கை சொன்னது, டெடியின் தாய் புற்றுநோய் முற்றிய நிலையில் உள்ளார். அதனால் டெடி மீது முன்னர் போல் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. 5ஆம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது, டெடியின் தாயார் இறந்துவிட்டார். அவன் மேல் அக்கறை காட்டும் உறவு தேவைப்படுகிறது, இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் என்று அந்த ரிப்போர்ட் கார்டில் எழுதியிருந்தது. இதை படித்த சுமதியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. தலைமை ஆசிரியரை பார்த்து, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு உறுதியோடு கூறினார். அடுத்த திங்கட்கிழமை காலை ஆசிரியை சுமதி வகுப்பிற்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் என்றார். இம்முறையும் தாம் பொய் சொல்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் தற்போது மற்ற குழந்தைகளை விட டெடி என்னும் தியோடர் மீது அவரது அன்பு அளவு கடந்திருந்தது. டெடியுடனான தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதென்று அவர் தீர்மானித்திருந்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் டெடியின் பெயர் உச்சரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவன் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது. அவ்வாண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது. எல்லா மாணவர்களும் தன் ஆசிரியருக்கென பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள். அவற்றிற்குள் ஒரு பெட்டி மட்டும் ஒரு பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது. ஆசிரியை சுமதிக்கு அதை பார்த்ததுமே அது டெடியிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என உள்ளுணர்வு சொல்லியது. முதலில் அதையே பிரித்தார். பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்ட் பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கழன்று விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது. அந்த பொருள் டெடியினுடையது என்று புரிந்து கொண்ட முழு வகுப்பறையுமே சிரித்தது. ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியை சுமதி அந்த வாசனை திரவியத்தை தன் மீது பூசிக்கொண்டார். அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து தன் கையில் அணிந்து கொண்டார். மெல்லியதாய் ஒரு புன்னகையுடன் டெடி சொன்னான், இப்போது உங்களிடம் என் தாயின் வாசம் வருகிறது. இறக்கும் முன் அவர் இறுதியாய் வைத்திருந்த சென்ட் இதுதான். இந்த பிரேஸ்லெட் தான் பெட்டிக்குள் வைக்கும் முன் அவர் உடலில் இருந்து அகற்றப்பட்டது என்று கூறினான் டெடி. ஓராண்டு கழிந்தது. ஆசிரியை சுமதி மேசையில் ஒரு கடிதம் கிடந்தது. நான் எத்தனையோ ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்பொழுதுமே நீங்கள்தான் சிறந்த ஆசிரியர்.
என்று டெடி எழுதியிருந்தான். ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது, அதே வரிகளுடன். ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டன. டெடிக்கும் ஆசிரியருக்கும் இடையேயான தொடர்பு எப்படியோ அருந்து போனது. ஆசிரியை சுமதி ஓய்வு பெற்றிருந்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் டெடியிடமிருந்து ஆசிரியருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது. அதில் இவ்வாறு எழுதியிருந்தது: அன்புள்ள சுமதி டீச்சருக்கு, நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ மக்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஆசிரியர் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். எனக்கு இப்பொழுது திருமணமாக போகிறது. அத்திருமணத்தில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள டாக்டர் டெடி என்று எழுதியிருந்தது. அத்துடன் போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன. ஆசிரியை சுமதிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை. பிரேஸ்லெட் பாதுகாப்பாய் இருந்தது. அதை அணிந்து கொண்டு திருமணத்திற்கு புறப்பட்டார். திருமணத்திற்கு சென்ற பின் இருக்கை ஒன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டு கொண்டு முன்வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்து சென்றனர். ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அம்மா என்று எழுதியிருந்தது. அம்மா என்று எழுதப்பட்டிருந்த அந்த ஆசனத்திலேயே சுமதி டீச்சரை அமர வைத்தனர். திருமணம் முடிந்தது. டெடி தன் புது மனைவியிடம் ஆசிரியை சுமதியை அறிமுகம் செய்து வைத்தார். இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது என்று டெடி கண்களில் கண்ணீருடன் கூறினான். ஆசிரியை சுமதி அந்த பெண்ணை பார்த்து, டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாய் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது என்று சுமதி டீச்சர் மிகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த கதை அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம். குழந்தைங்க எப்போவுமே களிமண் மாதிரிங்க. அவங்கள எந்த வடிவத்தில் நினச்சி மாற்றணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஆசிரியர்களால் அந்த வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். நம்ம கதையில் வர இந்த டெடின்ற பையன் அவங்க அம்மா இறந்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பையனா, எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருந்தான், படிப்புலேயும் சுட்டியாக இருந்தான். அவங்க அம்மா இறந்ததுமே ஒரு மாதிரி ஆயிட்டான் இல்லையா? ஆனால் அவங்க ஆசிரியர் மனசு வச்சதுனால அந்த குழந்தை நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் இது மாதிரி சம்பவங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை காலேஜ் படிக்கிறப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.